தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் பரலோக தேவராஜ்யம் செல்ல தடைகள் என்ற கடந்த நாளில் நாம் கேட்ட அந்த செய்தியின் 2வது பாகத்தை நாம் சிந்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அன்பர்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறு சொன்னார்: பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவி என்று இயேசு குறிப்பிடுவார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தேவனே ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது புதிய மொழிபெயர்ப்பில் தேவன் கடவுள் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை உள்ளத்தால் தான் தொழுது கொள்ள முடியும். அப்போ தேவன் பிதா கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயம் தூய ஆவியாக இருக்கிறது, ரூபமற்றிருக்கிறது என்பதை நாம் வேத வசனங்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம். அந்த ஆவிக்குள்ளிருந்து, அந்த ஆவியாகிய தேவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஆவியினுடைய ஒரு பகுதி தான் இந்த சத்திய ஆவி. அந்த சத்திய ஆவி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அதை 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா என்று வாசிக்கிறோம். அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாக இருக்கிறார், தூய ஆவியாக இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் எவர்கள் இந்த தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என அந்த தூய ஆவியானவரின் அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறார். அந்த பரலோகத்தின் தேவ ஆவியானவர் சத்தியத்தில் நடத்துகிறார், எல்லா தேவ ராஜ்யத்தின் அனுபவங்களை நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ பரலோக தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரலோக பிதாவின் ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த அனுபவம் அவசியம் என்பதை நாம் வழங்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி என்று அப்போஸ்தலர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன், பரலோகத்தின் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் என்பதை இங்கேயும் உறுதிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15:8 இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கு அந்த தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று கொர்நேலியுவின் வீட்டாருக்கும் பரலோக தேவன் ஆவியை கொடுத்து சாட்சி கொடுத்தார் என்று காண்கிறோம். அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாய் நமக்குள் வந்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு முக்கியமான அனுபவம் இருக்கிறது. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், பக்தர்கள், விசுவாசிகள் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய அனுபவம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் போது பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவர்களை முத்திரை போடுகிறார், அடையாளம் போடுகிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதை எபேசியர் 4:30 அன்றி நீங்கள் மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். முத்திரை, யார் யாரை தேவன் தனக்கென தெரிந்து கொள்கிறார், யார் யாரை அங்கீகரிக்கிறார், யார் யாரை தன்னுடைய ராஜ்யத்துக்கு மீட்டு கொண்டு போக போகிறார் இல்லையா, கைவிடப்பட்டவர்கள்லாம் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஐடி, அடையாளம், முத்திரை இந்த பரிசுத்த ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரின், பரலோகத்திலிருந்து வர்ற பரிசுத்த ஆவியானவரின் அத்தாட்சி, சாட்சி, முத்திரை நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. பரலோக தேவராஜ்யத்துக்கு செல்வதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு இயேசு சொன்னார்.
அப்போது இயேசு விசுவாசிக்கிறதுனாலோ இயேசு ஆராதிக்கிறதுனாலோ யாரும் பரலோகம் செஞ்சு விட முடியாது. அந்த காரியங்கள் மூலம் பரலோகத்தின் தேவன் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். முத்திரை, அதான் முந்தின வசனங்களில் பார்த்தோம். பரிசுத்த ஆவியினால சாட்சிப்படுத்த வேண்டும். அப்போது பரலோக பிதாவினால் சாட்சிப்படுத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் பரலோக பிதாவுக்கு சித்தமே செய்ய முடியும் இல்லையா? பரலோக பிதாவுக்கு அங்கீகாரம் பெறாதவங்க எப்படி பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்ய முடியும்? அப்போ பரலோக பிதாவின் அங்கீகாரம் பெறாமல் இயேசு நாம ஆராதனைக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க பரலோக பிதாவுக்கு அங்கீகாரம் பெறலை, அவருடைய ஆவினால் நிரப்பப்படலை, அவருடைய ஆவினால் நடத்தப்படலை, அவருடைய ஆவினால் உண்டாகிற சத்தியம். அது நீங்கள் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது இயேசு சொல்வார், அந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துவம் உங்களை நடத்துவார் என்று சொல்வார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் 13ஆம் வசனம் யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். தான் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லி வருங்காரியங்களை அறிவிப்பார். அப்போது பரலோக பிதாவினால் அங்கீகாரம் பெற்றவர்கள், அந்த அத்தாட்சி ஆவி பெற்றவர்கள் மட்டுமே அந்த ஆவியினால் நடத்தப்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மட்டுமே அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? சரி, இந்த பரலோக பிதாவினுடைய ஆவி எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று வாசிக்கிறோம். இப்போ இந்த நாளில் நாம் இந்த பைபிளை வச்சுருக்கோம். பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாம் இயேசு அப்படி சொன்னார், அப்போஸ்தலர் இப்படி சொன்னார்கள்னு ஆராய்ஞ்சு பார்க்குறோம். ஆனால் ஆதி திருச்சபை நாட்களில் இந்த புஸ்தகம் ஒன்றும் கிடையாது. அப்போஸ்தலர் போதித்து அவர்கள் மனசில் பதிய வைத்தவர்கள் மாத்திரம். ரெண்டாவது, பரலோகத்தின் தேவன் ஆவியாய் அவர்களுக்குள்ளே இறங்கி இயேசு சொன்ன போதனைகளை அவரே படிப்பித்தார். அதுதான் அதில் உள்ள விசேஷம். அவரே, பரிசுத்த ஆவியானவரே விசேஷமாய் படிப்பிக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஆதி திருச்சபை அனுபவம் இருந்தது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களா? அப்போ அந்த நாட்களில் போதிக்கிற போதகர்களை விட பரிசுத்த ஆவியானவர் தான் சிறந்த போதகராக இருந்து பரலோகத்தின் பிதாவினுடைய சித்தம் என்ன, ரோமர் 12:2 படிக்க இல்லையா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியம் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகி மறுரூபமாகுங்கள். அந்த மறுரூபம் எப்படி வரும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை செய்தார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த பரலோக பிதாவின் ஆவின் அங்கீகாரம் முத்திரை பெறாதவர்கள் பரலோக பிதாவின் சித்தத்தை திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி பிதா சித்தம் செய்வாங்க? அவங்க விரத இயேசு ஆராதிப்பாங்க. இப்போ நடக்கிற காரியம் அதுதாங்க. இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை ஒரு இடத்துலையும் பார்க்க முடியல, அப்போஸ்தலர் மூலம் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை பார்க்க முடியல. ஆனால் எல்லா இடத்துலையும் இயேசு ஆராதனை இருக்குது. நான் பல தடவை இதை நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் போதனை மாதிரியில் நடக்கிற சீஷத்துவத்தை தான் நிறைவேற்ற அவர் சபையை வச்சார். இயேசு ஆராதிக்கிறத வைக்கல. ஆனால் இவங்க இயேசுவின் சீஷத்துவம், அந்த வசனம், பிதா சித்தம் செய்கிற அனுபவங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டியே அவர் ஆராதிச்சா போதான்னு ஒரு விக்கிரக ஆராதனை கொண்டு பண்ணிட்டாங்க. மற்றவங்களாம் அதானே செய்கிறாங்க. ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ரீதியில் வச்சு அவங்க தொழுகை செஞ்சு பல தொழுகைகள் இருக்குது. அது மாதிரி தான் தொழுகை. ஆனால் இவர் சொல்கிறத கேட்குறதில்ல, அவரும் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் அதனால தான் விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அது ஒரு மிக மோசடியான ஒரு காரியம். கிறிஸ்தவ மார்க்கத்தை, இது கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து அவங்க இயேசு ஆராதிப்பாங்க, மரியாதை ஆராதிப்பாங்க, நிறைய தொழுகை. அவங்க சத்தியத்தில் நடக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட பூஜை தொழுகையில் இருப்பாங்க. அதே நிலைமை இப்போ இங்கே வந்திருக்கு. இவங்க இயேசுவின் சத்தியத்தில் நடக்க மாட்டாங்க, அவரை பூஜிக்கிற ஆராதிக்கிற சூழ்நிலைகளும் வந்திருக்கிறார். சரி,
இப்போ பரலோக தேவனுடைய ஆவியினாலே அங்கீகாரம் பெறுதல் தான் நாம் இப்போ சிந்திக்கிற விஷயம். பரலோக தேவனால் அங்கீகாரம் பெறாதவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அவருடைய ஆவியினால் முத்திரை போடப்படாதவர்கள் பிரவேசிக்க முடியாது. அவருடைய ஆவியினால் நடத்தப்படாதவர்கள் பிதா சித்தத்தை அறியவும் செய்யவும் முடியாது. அப்புறம் எப்படி பிரவேசிப்பது? அதுதான் லைனப். இன்றைய கிறிஸ்தவ கோலம் பரலோக பிதாவை குறித்த சித்தத்தை குறித்த அறிவில்லாத நிலையில் அதான் திருப்பி ஆராதனைகளும் தொழுகைகளும் வேறு காரியம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலைக்குள்ளே வரவில்லை. அப்போ பரலோக தேவனுடைய அங்கீகார முத்திரை தான் அவருடைய ஆவி அடைதல் என்று புரிந்து கொள்கிறோம். இங்கே என்ன பிரச்சனைன்னா, அடுத்த ஒரு முக்கிய பிரச்சனையை நாம் கவனிக்கிறோம். பரலோக தேவ ஆவிக்கு எதிராக இந்த பூலோக ஆவி ஒன்று மனிதர்களுக்குள் ஆட்சி செய்கிறது என்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ ஆவி கூட்டம்னு ஒரு கூட்டம் கிறிஸ்தவ பிரிவில் இருக்குது. இவங்க கேட்டால் நீங்கள் எந்த சபைன்னு கேட்டால் நாங்கள் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க ஓகே இது பெந்தெகோஸ்தே சபையா அப்படின்னு போயிடுவாங்க. நான் போக மாட்டேன். நாங்கள் இப்போ ஆவிக்குரிய சபைன்னு நீங்கள் சொன்னால் போதும். அது எந்த ஆவிக்குரிய சபை? பரலோகத்திலிருந்து வந்த ஒரு ஆவி இருக்குது, பூலோகத்தில் செயல்படுற இன்னொரு ஆவி இருக்குது. இதில் எந்த ஆவிக்குரிய சபைன்னு நான் மீண்டும் எதிர்கேள்வி கேட்பது உண்டு. ஏன்னா 1 கொரிந்தியர் 2:12 பவுல் சொல்கிறார் பாருங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ உலகத்தின் ஆவி ஒன்று இருக்குல்ல, பரலோகத்திலேருந்து வர ஆவி ஒன்று இருக்குல்ல, 2 ஆவி தானே. அப்போ ஆவி கூட்டம்னா ஆவிக்குரிய சபைன்னா அது என்ன ஆவிக்குரிய சபை என்ன நாம் அறிய வேண்டிய இருக்கிறது. இப்போ கொஞ்சம் நம்ம வசனங்களில் நம்ம போக போகிறோம். 1 யோவான் 4:4 வரை 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனால் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ 2 ஆவியை சொல்லியிருக்கு. ஒன்று சத்திய ஆவி, அது பரலோக தேவனுடைய ஆவி. இன்னொன்று வஞ்சிக்கிற ஆவி, அது உலகத்தின் ஆவி. அது உலகத்தில் செயல்படுகிற ஆவி. அதுதான் அந்த 4ஆம் வசனத்தில் உலகத்தில் ஒருவன் இருக்கிறான், உங்களுக்குள்ளே பரலோகத்திலிருந்து வந்த தேவ ஆவி இருக்கிறார். சரியா? அப்போ உலகத்தின் ஆவின்னா பிசாசின் ஆவி என்று நாம் வழங்கி கொள்கிறோம். அதனால் இவங்க உலகத்துக்குரியவளை பேசுவாங்க. அந்த ஆவி உலகத்தின் ஆவியாக இருந்தால் உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம், உலகத்தின் காரியங்கள், பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள காரியங்களே தான் பல ரீதியில் பைபிள்லேருந்து தான் பேசுவாங்க. அது வெளியேருந்து பேச மாட்டான். இப்போ சாசியை பைபிளை வச்சு தானே இயேசுநாதர்கிட்ட பேசியிருக்கிறான். இப்படி பேசுகிறாங்க இவங்க உலகத்துக்குரியவர்கள். இது ஒரு தந்திரமான ஆவி, பைபிளை வச்சு பேசுகிற தந்திரமான வஞ்சிக்கிற ஆவி. இது சத்திய ஆவி அல்ல. சத்திய ஆவியாக இருந்திருந்தா இயேசுவின் போதனைகள் எல்லாம் நினைப்பூட்டணும். பார்த்துட்டோம்ல, நான் சொன்ன வேளை நினைப்பூட்டுவார், நான் சொன்ன சத்தியங்களை நினைப்பூட்டுவார்ன்னு சொன்னால் இவங்க இயேசு சொல்லாத விஷயங்களை சத்தியம்னு பேசிகிட்டு இருந்தால் இது வஞ்சிக்கிற ஆவி தானே. பைபிளில் இருக்கலாம், அது எந்த காலம் எதுக்கு கொடுத்தோன்னு அதுக்கெல்லாம் வேறு விளக்கங்கள் இருக்குங்க. ஏன் இயேசுவின் சத்தியத்தை கொடுக்க மாட்டேங்குது? புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு அது வராது. ஆக இது வஞ்சிக்கிற ஆவி, உலகத்தின் ஆவி, பரலோகத்தின் தேவ அங்கீகாரம் பெறாத ஆவிங்கிறத புரிஞ்சுக்கணும். எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர். அப்போ அந்த உலக வழக்கத்தின்படி நடக்கிறவர்களுக்குள்ள பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள அந்த பரலோக தேவனுக்கு விரோதமான ஆகாயத் அதிகார பிரபு நாவி கிரியை செய்து. சரியா? அப்போ உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கு, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. 1 யோவான் 5:19 வேறு வசனங்களும் பார்த்துருக்குறோம். இந்த உலக வழக்கம்லாம் பிசாசனுடைய இயக்கத்தில் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தார் என்ன செய்வாங்கன்னா அந்த உலக வழக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லா வாழ்க்கை முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்கள்ட்ட பேச்சு, அவங்க ஓட நட, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் எல்லாம் உலகத்தில் தான் இருக்கும். ஆனால் ஏதோ கையை காலை உதற ஒரு ஆவியை மட்டும் பேசிகிட்டு இருப்பான், அந்நிய பாஷையை பேசிகிட்டு இருப்பான், மோசடியாக சில தந்திரமான வித்தை மட்டும் அடிப்பான். ஸோ இது உலகத்தின் ஆவி. உலக வழக்கத்தை விட்டு வர முடியாத உலகத்தின் ஆவின் பிடியில் தான் இருக்கிறாங்க. இவங்க பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. இவங்க தான் இயேசு ஆராதிச்சுட்டு அவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்கல்ல, அதான் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. எபேசியர் 6:12 வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவியின் சேனைகளும் நமக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிதான் இந்த ஆவி கூட்டங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்கிறது. ஒழுங்கா துணி உடை அணிகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆவி சொல்லாது. ஆனால் வெள்ளை உடை அணிகிறது பற்றி தான் அது பேசிட்டு உபதேசம் வச்சிருக்கோம். சரியா? இன்னும் நிறைய உலகத்துக்குரிய காரியங்கள் உதாரணத்துக்கு கொண்டு சேர்ந்த ஒளியின் தூதன் அப்படின்னா இதுதான். அந்த வெள்ளைங்கிறது ஒளியின் தூதனுக்கு தொடர்புடையது தானே. இங்கே இயேசுநாதர் சொன்னார், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று. அதே காரியத்தை ரோமர் எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லும்போது, துரைச்சைக்கு ஏதுவாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப உடை அணிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே பவுல் சொல்வதை அந்த நிருபத்திலே நாம் படிக்கிறோம். அப்போ ஒன்று இச்சையோடு பார்க்குறவன் விபச்சாரம் செய்துட்டோம்னா, அவன் விபச்சாரம் இச்சை பாவம் செய்கிறதுக்கு காரணமாக நடக்கிறவங்களும் விபச்சாரி என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த காரியத்தை இல்லையா, அது ரோமர் 13:14 இருக்கிறது. துருச்சி கிடமாய் உடலை பண்ணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும். ஆனால் இந்த ஒளியின் தூதன் என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் வெள்ளை உடை அணிங்கன்னு ஒரு உபதேசத்தை இந்த ஆவி கூட்டத்தில் வச்சுட்டு, இந்த ஆவி வஞ்சிக்கிற ஆவி, உலகத்தின் ஆவி, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிங்கிறது நீங்கள் புரியறதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன். இவங்க சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்கணும், அந்த ஃபாதர் கத்தோலிக்க ஃபாதர் உடை அணியிற மாதிரி, அந்த கன்னியாஸ்திரிகள் உடை அணியிற மாதிரி நீங்கள் உடை அணிங்கன்னு சொல்லியிருக்கணும். அது அந்த ஆவிக்கு சொல்லாது. சொல்ல தெரியாதக்கு தைரியமும் கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் உலகத்தில் இருக்க மாதிரி செய்யுங்க, ஆனால் வெள்ளை போடுங்க. இதுதான் பிரச்சனை நமக்கு. இப்போ வெள்ளை உடை அணியுங்கள் என்று அந்த போதனையை வச்சுருக்கு. இது ஒளியந்ததனுடைய போதனை. நீங்கள் இந்த மாதிரி அதை தேவ சித்தத்துக்கு ஏற்ப பரிசுத்த சந்ததியாக இருக்கிறீர்கள், அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள்னு பேதுரு சொல்கிறார்ல, அந்த அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை வெள்ளை கட்டியிருந்தா கூட நம்ம அதை இந்த மாதிரி ஒரு சிந்திக்க நமக்கு வாய்ப்பு உண்டாகாது இல்லையா? இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்குள்ள அந்த சிந்தை வரல. நீங்கள் அதை 2 கொரிந்தியர் 11:14, 13:14 அப்படிப்பட்டவர்கள் கள்ளாப்போசர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போசலுடைய வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியந்தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானு. பத்தியெல்லாம் அப்போ ஒளியந்தூதன்ங்கிறது சாத்தான், பிசாசு, ஆகாத அதிகார பிரபுவின் ஆவி, உலகத்தின் ஆவி, அப்படி தான் பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது. இது பரிசுத்த ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியாக இருந்தால அது பரிசுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இது எதுவுமே தெரியாத ஒரு அசுத்த ஆவி, அதான் அதுக்கு விஷயம். பரிசுத்த சந்ததி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுறத நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? 9வது வசனமா, 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதின்னு சொன்னால் அதுக்கு கேரக்டர்ஸ் என்னது, அதுக்கு தகுதி என்னது, அதுக்கு தன்மைகள் என்னது, அந்த அறிவு இந்த ஆவி கூடங்களுக்கு கிடையாது. இது வெள்ளை அடிச்சுட்டா போகிறோம், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தம்னு சொன்னால், நான் தான் சொன்னேன், ஒரு விஷயத்தை தான் சொன்னேன், உடை விஷயம் ஒன்றை சொன்னேன். ஏன்னா இதுதான் நம்ம எல்லாரும் எளிதாய் பார்க்கிறதும் எளிதாய் புரிந்து கொள்கிறதுமான ஒரு விஷயம் இல்லையா? உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் வெளியே தெரியாது. உள்ளான பரிசுத்தம், புறம்பான பரிசுத்தம் 2 இருக்குது. அது ரொம்ப முக்கியம், அதில் சந்தேகம் கிடையாது.
நமக்கு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை சொன்னேன். இந்த வெள்ளை அடிக்கக்கூடிய ஒளியின் தூதன். அப்போது இந்த ஒளியின் தூதன் ஆவிதான் வெள்ளை, அது ஒளியாக வேஷம் போடுறது. பரிசுத்தமாக விட அணிஞ்சிட்டு நீங்கள் வந்திருந்தா அந்த பிரச்சனை இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த சந்ததி அவருக்கு சொந்த ஜனம்னா அது எப்படி? அதுக்கு கேரக்டர்ஸ் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ஏதாவது இதழ்கிட்ட இருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு ஆவி இருக்குதான், கை கால் உதறாங்களாம், வெள்ளை கட்டியிருக்காங்களாம். ஏன் இந்த தன்மை இல்லை? அது லேவியர் 20:26 பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருக்கும்படி மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு இருக்குல்ல, பிரித்தெடுக்கிறாருல்ல. அந்த அனுபவம் அவர்களுக்குள் ஏன் இல்லை? இந்த ஆவி ஏன் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை? அப்படி தான் நம்ம சிந்திக்கிறோம். இந்த ஆவி எங்கிருந்து வந்தது என்கிறத நாம் இப்போ நிதானிக்கிறோம். அதுக்கு தான் இந்த காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆக இந்த அனுபவங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ளான அனுபவங்களாக இல்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி அல்ல என்கிறதான் இங்கே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா ஆவி கூட்டம்னு சொல்கிறது அது ஏதோ பரலோகத்திலேருந்து வந்து இறங்குன மாதிரி ஒரு காரியத்தை அது பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த கனிகளிலே அதை காண முடியவில்லைங்கிறதான் நம்முடைய பிரச்சனை. எபேசியர் 4:17 என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடக்காதுங்க. இப்போ பிரஜாதியுடைய சிந்தையில் ஒரு காலத்தில் நடந்தீங்க, போட்டோ எல்லாம் தெரியாது. இப்போ பரிசுத்த சந்ததின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பரலோக தேவனுக்கு சொந்த ஜனம்னா அதுக்கு அர்த்தம் என்னது? அதுக்கு எந்த அடிப்படையும் இல்லையா? ஸோ நீங்கள் இனி அப்படி நடக்காதிருங்கள், பழைய காலத்துல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு. இப்போ இந்த நமக்கு ஒரு ஆவி, புதிய ஆவி பரலோகத்திலிருந்து வந்திருந்தா இந்த தெளிவை, இந்த அறிவை, இந்த சத்தியத்தை அது கொடுத்துருக்க வேண்டுமே என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த ஆவியே அந்த அறிவை கொடுக்கவில்லைன்னா அது அந்த ஆவி கொடுக்காது. அது குருட்டாட்டத்தின் ஆவி, இருட்டின் ஆவி, பொய்யின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. அதனால் அது அந்த அறிவை கொடுக்காது. அதுதான் பரலோகத்துக்கு சம்மந்தம் இல்லையே. உலக வழக்கத்தின்படி தான் அது கொண்டு போவோம்னு நாம் எபேசியர் 2:2 படிச்சிட்டோம். உலக வழக்கத்தின்படி இந்த ஆவி நடத்தி கொண்டிருக்கும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற செஞ்சுட்டு லேசாக ஒரு மேக்கப் ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் இல்லையா? இதான பரிசுத்த சந்ததி நடந்து கொள்ளும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. ஆனால் அந்த ஆவி கூட்டத்தில் அதை பார்க்க முடியலையே. அந்த பரிசுத்தம்னு சொல்லக்கூடியதை பார்க்க முடியல, சத்தியத்தை பார்க்க முடியல. பொய், உலக வழக்கம். அப்போ உலக வழக்கத்தின்படியாக நடக்கிறவர்களுக்குள்ளே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இயேசு ஆராதிப்பாங்க, தேவசித்தம் செய்ய மாட்டாங்க. அவர்களுக்குள்ள ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி தான் செயல்படுது. அதனால் அவங்க வழக்கம் உலகத்துக்கு ஏற்ப இருக்கு. அதான் நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகின் ஆவியின் பிடியில் இந்த மாதிரி சிக்கினவங்க, அதற்கேற்ற கிரியைகள்லாம் செஞ்சு வாழ்கிறவங்க பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியுமா? சொல்லுங்கள். தேவனுடைய அங்கீகாரம் இல்லை, அந்த ஆவி இல்லை, அந்த சத்தியம் இல்லை, அந்த சித்தம் தெளிவில்லை, பரிசுத்த சந்ததின்னு சொல்லக்கூடிய ஐடியா ஒன்றும் இல்லை. அவங்க உலக வழக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில மேக்கப் ஊற்றி அடிச்சுட்டு ஆவி, நாங்கள் புதிய ஆவிங்கிறாங்க. ஸோ இவங்க தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியுமான்னா முடியாது என்ற முடிவுக்கு தான் நான் வர வேண்டும். இப்போ இந்த ஆவியின் பிடியில் எப்படி மனிதர்கள் சிக்குகிறார்கள்ங்கிறத பார்க்கணும். இந்த ஆவியின் பிடியில் எப்படி சிக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திற்கு உரியவைகளை எல்லாம் யார் யார் ஆசீர்வாதம்னு பேசுகிறாங்களோ, விரும்புகிறாங்களோ, அதை நம்புகிறாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்தின் ஆவியாகி வஞ்சிக்கிற ஆவியின் பிடியில் சிக்கிறாரு. இதுதான் அடிப்படை இல்லையா? உலகத்தில் மனசை வச்சா உலக ஆவி வரும், பரலோகத்தில் ஆவி வச்சா மனசை வச்சா பரலோகத்தின் ஆவி வரும். சரிதானே? சரி. அப்போ இது யார் இந்த உலகத்தை ஆசீர்வாதம், இந்த உலக காரியங்கள் வழக்கம் எல்லாம் A to Z அவங்களுக்குள்ள தான் இந்த உலக ஆவி குடிகொள்கிறது. அவர்கள் அதை சிக்கிறாங்கங்கிறத புரியணும். நீங்கள் 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதுங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பரலோக பிதாவுக்கு அன்பு கிடையாது. சரியா? அப்போ உலகமும் பரலோகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. உலகத்தின் தேவனும் பரலோகத்தின் தேவனும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறாங்க.
அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப நீங்கள் நினைக்கக்கூடாது, சிந்திக்கப்படாதுன்னு ரோமர் 12:2 சொல்லுது. பரலோக பிதாவுக்கு ஏற்ப சிந்திக்கணும். இது ரெண்டும் வேறு வித்தியாசமான விஷயம், ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறது. நீங்கள் அப்படி சிந்திச்சா மட்டும்தான் அந்த தேவ பிள்ளைகளாக மாற முடியும்னு அங்கே சொல்லுது. இங்கேயும் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பரலோகத்தின் தேவனுக்கு அன்பு இல்லைன்னா பரலோகத்தின் தேவன் ஆவி எப்படி அவங்களுக்குள்ள வரும்? கண்டிப்பாக வராதில்ல. அதான் பிரச்சனை. இதுதானே இப்போ எல்லா சபைக்கும் பிரச்சனை. நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மார்க்கத்தில் செயல்படுகிற ஆவி பரலோகத்தில் வந்து ஆவி இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஆவி இருந்திருந்தால் அவங்க பரலோகத்துக்குரிய செஞ்சுப்பான், வேறுபாட்டை சிந்திச்சிருப்பாங்க. உலகத்துக்கு வேறுபடுதல் இல்லையா, வேறுபாட்டு சூழ்நிலைகள் வந்திருப்பான், பரிசுத்த சூழ்நிலைக்குள்ளே வருவாங்க. சிந்தனையெல்லாம் மாறிடும். என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரெண்டு பாதை, ஒன்றுக்கு ஒன்று எதிரான ரெண்டு பாதை ஆகிவிடும். பார்க்க முடியலையே இப்போ. அப்போ எப்படி பரலோக பிதாவினுடைய ஆவி இங்கே வரும்? யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைந்தனாக இருக்கிறான். இப்போது உலக ஆசீர்வாதம், உலக வழக்கம், உலக வழிபாடு இதுதான் முக்கியம்னு போகிறவங்களுக்குள்ள அவங்க பரலோக தேவனுக்கு எதிரியாக இருக்கிறாங்கன்னு பச்சையாக சொல்லியாச்சு. அப்போ இவங்களுக்குள்ள பரலோக தேவன் வரமாட்டார், தேவன் ஆவியாக வரமாட்டார் இல்லையா? இந்த உலகத்தின் அதிபதியினுடைய ஆவி தானே வரணும். அதானே நடந்துட்டு இருக்கிறது. அதான் உண்மை. இந்த உலக நேசர்களுக்கு எதிராக தான் பரலோக பிதா இருக்கிறார். அவருடைய ஆவியின் அங்கீகார முத்திரை இவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. பரலோக பிதா சித்தம் செய்கிறவர்களுக்கு அந்த முத்திரை கொடுக்கும், அதில் சித்தம் செய்கிறதுக்கு கொடுக்கப்படும். பூலோக பிதாவுக்கு சித்தம் செய்து உலக சித்தம் செய்கிறவனுக்கு பரலோக முத்திரை என்னதுக்கு? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கொடுக்கப்படாது. விளைவு அவர்கள் அந்த பரலோக பிதாவின் ராஜ்யத்தை அடைய முடியாது இல்லையா? இப்போ உலகத்தில் அப்படி தான். ஐடி இருக்கா, ஐடியா காட்டு, ஐடி இருந்தால் உள்ள போ. ஸ்கூல்லேயும் அப்படி தான் வச்சுருக்கான். எல்லா இடத்துக்கும் ஒரு ஐடி வச்சுருக்காங்க. அது சிலது வெளியே தெரியும், சிலது மறைமுகமாக வச்சுருப்பான். சாத்தானே தன்னுடைய குடிமக்களுக்கு 666 ஒரு ஐடி முத்திரை நெத்திலேயோ வலது கையிலேயோ கொடுக்க போகிறான். ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்பாங்களாம். சரி, பரலோக தேவன் ஒரு முத்திரை கொடுக்குறார். அது பரலோக தேவனுடைய ஆவி. அது பரலோக பிதா சித்தம் செய்கிறவர்களுக்கு கிடைக்கும். உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காதுன்னு வசனத்தை பார்த்துட்டோம். சாத்தானின் ராஜ்யமாகி இந்த உலகின் உயரங்களை தான் ஆசீர்வாதம்னு அறிவிக்கிறாங்கல்ல. மனித மனங்களில் இந்த உலகத்தை திணிக்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள், சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு மனசில் திணிக்கிற எல்லாருமே பைபிளை வச்சு தான் திணிப்பாங்க. அது எங்கேயோ எடுத்துகிட்டு வருவாங்க, அது வேறு விஷயம். ஏசுனார்கிட்டே செஞ்சது தானே. சரி, அப்போது இவரெல்லாம் சாத்தானின் ஊழியக்காரர்கள். அவர்கள் மூலம் சாத்தான் தனது உலகத்தின் ஆவியை மனித மனங்களில் நிறுவி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக வழிநடத்தி கொண்டிருக்கிறான். இவங்க திணிச்சிருவாங்க. இந்த உலகம் உள்ளே புகுந்தோன்னா உலகத்தின் ஆவி என்ன செஞ்சிடும்? அவங்களுக்குள்ளே புகுந்துடும். உலகத்தின் ஆவி புகுந்தோன்னா அப்புறம் உலகத்தின் சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்படும்ல. பரலோக சத்தியம் போதிக்கப்படாது. உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள்னு பார்த்தோம்ல. உலகத்துக்குரிய வெளிப்பாடுகள் வரும். அதே பேசிட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, பார்க்குறீங்கல்ல. அதான். ஸோ இப்படி தான் உலகத்தின் ஆவியை மனிதர்களுக்குள் சாத்தானுடைய ஊழியர்கள் திணிக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான மோசடி ஆவி கூட்டங்களில் சிக்காமல், ஆமாம் அது மோசடி ஆவி தான், தங்களை பரலோக தேவ ஆவியின் ஐக்கியத்தில் காத்து கொள்ள வேண்டியது விசுவாசியுடைய முக்கிய கடமையாக இருக்குது. இந்த ஆவி கூட்டத்தில் சிக்கி இந்த ஆவிக்குள்ளே மூழ்கி பரலோக தேவனுக்கு அந்நியராய் மாறக்கூடாது. காரணம், இந்த இயேசுவை கொலை செய்த யூதர்களின் அந்த உலகியல் கொள்கைகளைத்தான் இதுதான் இயேசு சொன்னார் அப்படின்னு மோசடியாக போதனை செய்கிற ஆவி கூட்டங்கள் சாத்தான் கூட்டங்களாக இருக்குது. இயேசுநாதர் என்ன சொன்னார்? யோவான் 14:2 பரலோக பிதாவின் வீட்டில் வாசஸ்தலம், அங்கே உங்களுக்கு ஒரு ஆசைப்படும், நான் இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போவேன். இப்படியெல்லாம் நம்ம செய்தி பார்த்துட்டோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, உலகத்தின் உயரத்தை தருவேன்னு சொன்னார், அழிந்து போகிற மண்ணில் வைக்கிறது தான் தருவேன். இது பிசாசு சொன்னது, பிசாசு, அதையும் பார்த்துட்டோம். இப்படி இயேசுவை கொலை செய்த யூதர்களோட கொள்கை. அதனால தான் இயேசுக்கும் யூதர்களுக்கு சண்டை உண்டாயிட்டு. ஒரு மனுஷனுக்கு திரளான ஆசை இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவங்களுக்கு திரளான ஆசை தான் ஆசீர்வாதம் இல்லையா? நல்ல பலன்கள்லாம் நிறைய விளைஞ்சது. இன்று ராத்திரி ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்ட மதிகடனே அது யாருடையதாகன்னு கேட்டுட்டார் இல்லையா? இப்படி யூதருடைய கொள்கையெல்லாம் உலகத்தின் உயரம்.
இயேசுனுடைய கொள்கை நேர தலைகளாக இருக்குது. அதனால தான் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் வர அவரை கொலை செஞ்சாங்கங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாத்தாங்கூட்டங்கள் என்ன செய்யுதுன்னா, இயேசு தான் சொன்னார், கர்த்தர் அவர், ஆமாம் இவர் தான் அந்த கர்த்தரான். அப்புறம் இந்த கர்த்தர் எதுக்கு இங்கே வந்தபோது இப்படி தலைகளாக வாழ்ந்தார், தலைகளாக ஏன் பேசினார், அவருடைய சீடர்களும் தலைகளாக ஏன் பேசினாங்க, ஏன் நடந்தாங்க, பழசு பூசுன்னு பைபிள் ஏன் ரெண்டா பிரிக்கணும், ஒன்றா போட்டுற வேண்டியதானே. சாத்தானுடைய சாமர்த்தியத்தை புரிஞ்சுக்கிட்டது நல்லது. இயேசுவும் அவரது அப்போஸ்தலரும் போதனை செய்த அஸ்திபாரத்தை போதிக்க மாட்டாங்க. பைபிளின் பழைய ஏற்பாட்டு அடிப்படையில் தான் செய்தி சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்களாம், செய்தியெல்லாம் கேளுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், எங்களுக்கு பழைய சிஎஸ்எஸ் சபையில் இயேசுவின் வசனம் 10 வசனம் வாசிப்பாங்க. அந்த குருவானவர் வாசிப்பார், போதவர் வாசிப்பார், எல்லாரும் எழுப்பி நிற்பாங்க. இன்றைக்கி அந்த புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தல நிருபங்கள்லேருந்து ஒரு பகுதி அங்கே வாசிப்பாங்க. எந்த ஆவி கூட்ட சபையிலேயாவது 10 இயேசுவின் வசனங்கள் வாசிக்கிற அனுபவம் இருக்கிறதா? அப்போஸ்தலருடைய நிருபங்கள் வாசிக்கிற அனுபவம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்காது. எங்கேயாவது ஒரு வேளை மறைவா இருக்கும், அபூர்வமாக இருக்கலாம். அப்போ பெரும்பாலான ஆவி வேறு ஆவி தானே. இவங்க சங்கீதத்தை எழும்பி நின்று வாசித்து ஆராதனை பண்ணி எவ்வளோ பயபக்தியாக தியானிப்பாங்க தெரியுமா? அசுத்தாவி புரியுதா அவங்களுக்கு? ஒளிந்தூத வேஷம் போடுற அசுத்தாவி புரியுதா? உலகத்தின் ஆவி புரியுதா? ஏன்னா நாங்கள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க, எங்களுக்கு வந்தவொடனே சந்தேகம், என்னடா இது அவன் ஆவி இல்லாத கூட்டாங்கிறாங்க இவங்க, அவனுக்கே தெரியுது சரிப்பா அது ரெண்டும் இருக்குது, அதில் 2 வாசி இதில் 2 வாசின்னு பாதி வச்சுட்டான். இவன் வாசிக்கவே மாட்டான். இதுதான் அசுத்தாவி கூட்டம், 5 கிராவி கூட்டம். சிக்கினவன் அவ்வளவுதான் தப்ப முடியும். அவங்க இதை பிரசங்கம் கேட்குறதா நீங்கள் அங்கேருந்து தான் கேட்டுட்ருப்பீங்க. ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, யாக்கோபு அப்படி தான் கேட்பீங்களே தவிர இங்கேருந்து சப்ஜெக்டே நீங்கள் கேட்க மாட்டீங்க இந்த அசுத்தாவி கூட்டது. ஏன்னா இது நமக்கு எல்லாருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள காரியம் தான் தெரியும், அதுதான் விரும்புகிறோம், அதுதான் விசுவாசம், அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். பழைய ஏற்பாட்டில் உள்ளது எல்லாமே ஆமாம் உலகின் காரியங்களை சொல்லி பூமியின் உயர்ந்த ஸ்தானம் சொல்லி ராஜாக்களின் கல்லறையில் கொண்டு மகிமையான அடக்காராதனைலாம் போடுறாங்க இல்லையா, க்ளோரியஸ் ஃபியூனரல் சர்வீஸ்ன்னு. மண்ணில் கொண்டு புதைக்கிறதுலேயும் ஒரு மகிமையாடா அவங்களுக்கு. எப்படிப்பட்ட பைத்தியக்கார கூட்டம் தான் நீங்கள் பாருங்க, நீங்கள் கேளுங்க, எப்படிப்பட்ட பைத்தியக்காரன்டா. மண்ணில் கொண்டு புதைக்கிறதும் ஒரு மகிமையா? இதில் ஒரு 10-100 பேர் அவன் தேவ மனுஷங்கிறான். நீ அங்கே சொல்கிற ஆளுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை நான் பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன். ஜெயம் கொள்கிறன்னா என்னது? அது யோவான் 16:33 ஆண்டவர் சொல்வார், உலகத்தில் ஒருத்தரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுதான் நம்ம இங்கேயும் பார்த்துட்ருக்குறோம். உலகத்துக்கு சரணடைஞ்சு உலகத்தின் உப்பரிக்கையில் ஏறின பயவளை எல்லாம் இவன் தேவ மனுஷன், தேவதாசன் இந்த சொல்கிறான். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஓஹோ, அப்போ இதெல்லாம் இனி மாற்றணும், இங்கே மாற்றி அதுக்கு மகிமையான அடக்க ஆராதனையா, ஹோம் கோயிங் சர்வீஸா. எந்த ஹோம்கிட்டா போகிறீங்க நீங்கள்? பிதா சித்தம் செய்யலை, பரலோக பிதா ஆவி இல்லைல்ல, அது உலகத்துக்கு எதிரானது இல்லை. இயேசு சொல்கிறாருல, நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் அவர்கள் உலகத்தான் அல்ல. யோவான் 17, 14, 16 வசனத்தில் சொன்னார்ல. நீங்கள் எப்படி இருந்தீங்க? எந்த ஹோமுக்கு போகிறீங்க நீங்கள்? உலகத்தை ஏமாத்துகிற சாமர்த்தியம். கத்தோலிக்கா சொல்லுவான், விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுன்னு எழுதி போடுவான். ஆமாம், விண்ணகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அதே ஆவி இப்போ இங்கே ஹோம் கோயிங் சர்வீஸ்ன்னு சொல்லுது. எந்த ஹோமுக்கு போகிறார் இவர்? மகிமையான அடக்காராதனையாம்மா. ஏசுநாதருக்கே இல்லையாப்பா அப்படி ஒரு மகிமையான அடக்காராதனை. அப்போ சொல்றவங்களுக்கு எங்கேயும் இல்லையடா இப்படிப்பட்ட மகிமையான அடக்காராதனை. அவங்கள மிஞ்சின மகிமை அவங்களுக்கு எங்கேருந்து தான் வந்தது? கொஞ்சம் யோசிங்க நீங்கள். இயேசுக்கும் அப்போ சொல்லுங்களா அந்த மகிமை யார் கொடுக்குறது? அவங்களுக்கே தேவன் அப்படி ஒரு மகிமை கொடுக்கல இல்லையா? எல்லாரும் ஓடி போயிட்டான். இரவு கல்லறையில் எவரோ வருதேன் வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணிட்டு போகிறேன். அப்போ சொல்றதை பற்றி நிறைய தகவல் இல்லை, சில தகவல் இருக்குது. எங்கெங்கேயோ எப்படியோ அதை வர்ணிக்க முடியல. கம்பத்தில் கட்டி எரிச்சிருக்காங்க, அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இவனுக்கு மகிமையான அடக்காரன் எவ்வளோ பிசாசு முட்டாளாக்குறான் பாருங்க. மண்ணில் வைக்கிறதே மகிமைங்கிட்டான். அப்போ மகிமைன்னா என்னது? அழியாமை தான் மகிமை. அந்த அழிவுக்குரியதான் அவனுக்கு தான் அங்கே இருக்கிறது. அழிவுக்குரிய ஆவிதானே, பொய்யின் ஆவிதானே. அழியாமை மகிமைங்கிறது அங்கே. இதுக்கு மகிமை இல்லையா மண்ணில் வைக்கிறதுக்கு?
அழிவுக்குரிய இது அழியாமை சுதந்திரிப்பதில்லைன்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு இதுக்கு மகிமை போடு என்னதுக்கு நீங்கள்? பிசாசுக்கு உச்சக்கட்ட சாமர்த்தியத்தை, இந்த கள்ள மார்க்கத்தை, சாத்தா மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். சரி, இப்படி கள்ளத்தனமாக நடக்கும். இங்கே நடக்கிற அற்புதங்களும் கூட பல வேளை பைபிளின் பழைய ஏற்பாட்டு அடிப்படையில் போதனை செய்கிற சூழ்நிலையில் நடக்கிற அற்புதம் எல்லாம் வஞ்சிக்கிற ஆவியினால் நடக்கிற அற்புதங்கள், போலி அற்புதங்கள்ங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. 2 தெசலோனிக்கர் 2:9-12 வரை அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமை அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அறியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அனுப்புவார். இந்த கள்ள பைபிளுக்குள்ள தேவனே இந்த வஞ்சிகராவி அனுப்பிட்டார். மகிமை அடிங்கடா, மண்ணில் வச்சு பெயிண்ட் அடிங்கடா. ஆமாம், தலைக்கு பெயிண்ட் அடிப்பானோல்ல, உலகத்தில் இருக்கும்போதே அது பெயிண்ட்டு தான். ஆமாம், நிறைச்ச முடிக்க தலைக்கு பெயிண்ட் அடிப்பான், அப்புறம் மண்ணில் வச்சு மகிமையான பெயிண்ட் அடிப்பான். சரி, அடிக்கட்டு, கள்ள கூட்டங்கள் செய்யட்டு. ஸோ பிசாசனுடைய வல்லமை அடையாளம் அது சத்தியத்தை நடக்க விரும்பாதவர்களுக்கு அவர்கள் எல்லாரும் இந்த கள்ளத்தனத்தில் மூழ்கும்படி தண்டனை இல்லையா, ஆக்கினை அடையும்படி இல்லையா, அவங்களுக்கு தண்டனை வேறு இருக்கான். இந்த கள்ளக்கூட்டத்துக்கு எழுதியிருக்கு. பொய்யை விசுவாசிக்கிறதாக வஞ்சிக்கிற ஆவியை அனுப்புவார். அப்போ பொய்யான அற்புதங்களை செய்கிற ஆவி அங்கே செயல்படுது. மற்ற 24:24 ஆண்டவர் சொல்வார். மற்ற 24:24 ஏனெனில் கள்ளக்கிறிஸ்துகளும் கள்ள தீர்சிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்கள் செய்வார். ஆமாம், அற்புதம் நடக்கிட்டு ஓடிடுறான். நான் சமீபத்தில் எங்கேயோ ஒரு குறி சொல்கிற இடத்துல ஒரு பிரசங்கியார் போய் குறி கேட்க போயிருக்கார். அந்த பிரசங்கியாருக்கு ஊரை சேர்ந்த ஒரு ஆள் அங்கே குறி கேட்க அங்கே இருந்திருக்கு. அந்த ஆள் பார்த்தது, என்னடா அந்த பிரசங்கியார் குறி கேட்க இடத்துக்கு வந்திருக்கார், அது ஊரில் வந்து பரப்பிடுச்சு. இவனுக்கு தெரியுதில்ல அங்கே ஏதோ நடக்கு, சவுல்கிட்ட கர்த்தர் பேசலையாம், வேற எங்கே போனான்ல, அது மாதிரி தான் இவன் அற்புதத்துக்கு இவன் இங்கே நடக்குது, அதுதான் இவன் அதுக்கு தான் போவான். கேரளாவில் ஒரு பொம்பளை நிறைய தீர்க்க தரிசனம் வழிபாடு குறியெல்லாம் சொல்லி ரொம்ப ஆள் கூட்டி ஒரு ஊழியன் சபை கட்டிட்டாலும் திடீர்னு ஒரு சைலண்ட் அட்டாக்கில் செத்து போனாலும். அப்போது அடக்கம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள பெண்கள்லாம் வந்து குளிப்பாட்ட போனால் இடுப்பில் 18 தாயத்து கட்டியிருக்கான். எப்படிங்க இடுப்பில் 18 தாயத்து? சைலண்ட் அட்டாக்கில் திடீர்னு செத்து போச்சு. வேற ஒரு பிரசங்கியாரை கேள்விப்பட்டு அவரும் அப்படி தான் ரொம்ப சாமர்த்தியமாக குறி சொல்வார், உனக்கு அதை தருவார் இதை தருவார். அவர் ஒரு இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு எங்கேயோ போய் ஒரு குடத்தில் தண்ணி எடுத்து மேலே தூக்குனாரு, இந்த சட்டை கொஞ்சம் மேலே போச்சு, இடுப்பில் ஒரு தகடு கட்டியிருக்கார். அது வெளியே தெரிஞ்சிருச்சு. பக்கத்தில் என்ன விசுவாசி பார்த்துட்டு, என்னடா இது, இந்த மனுஷன் இடுப்பில் தகடு கட்டியிருக்கான், அது உள்ளே மறைஞ்சு கிடந்ததா, இவர் இந்த குடத்தை மேலே தூக்கும்போது சட்டை மேலே வந்துல தெரிஞ்சிச்சு. நிறைய நடக்குதுங்க அற்புதம். இவனுக்கு அற்புதம் தானே வேணும், சத்தியம் வேண்டாம் இல்லை. அப்போ இந்த மாதிரிப்பட்ட கள்ளர்கள் சத்தியம் வேண்டாம் அற்புதம் வேணுன்றவங்க அங்கே போவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனே ஆஹா அப்படிலாம் சொல்லிட்டானே, நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம், இவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம், இவங்க சொல்கிற குறியை நாங்கள் கேட்டுட்ருப்போம். இப்போ தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணப்படாதுங்க. ஆண்டவர் சில சந்தர்ப்பத்தில் வெளிப்பாடு பேசலாம். பக்தி வித்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு தான் வசனம் சொல்லுது. இவங்க சொல்கிறத நாங்கள் கவனிப்போம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ஆள் குறி சொன்னான் பாருங்க. நானும் அந்த சுவிசேஷ பணிக்கு அங்கே சென்றிருந்தேன். அந்த இடத்துல நடந்தது. நானும் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு தான் அந்த ஆள் இந்த நாடகம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் ஒரு வாலிப பிள்ளை இருந்து அதை பார்த்து சொன்னார், உனக்கு சீக்கிரமாக அரசாங்கத்திலே ஒரு உயர்ந்த வேலை கிடைக்க போகிறதுன்னு சொன்னார். அடுத்தது அந்த வீட்டுக்காரரை பார்த்து சொன்னார், பாளையங்கோட்டை அந்த சிட்டியில் ஜங்ஷன் சென்டரில் பல கோடி ரூபாய்க்கு உமக்கு ஒரு வீடு தர போகிறாருன்னு சொன்னார். அடுத்த ஒரு வயசான பொம்பளை இருந்து அதை பார்த்து சொன்னார், ஆண்டவர் 5 பவுனில் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் தர போடாருன்னு சொன்னார். இப்போ புரியுதில்ல இவன் குறி சொல்ல என்ன சொல்கிறான்னு? பரலோகத்தை பற்றி சொல்லலை, ஆத்மாவை பற்றி சொல்லலை, ஆவிக்குரிய நன்மைக்குரிய ஒன்றும் சொல்லலை. அவசியமான விஷயத்த சொல்லியிருந்தா ஓகே. அவருக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, அவருக்கு இன்னொரு வீடு என்னத்துக்கு? சாவ போகிற கிழவிக்கு நெக்லஸ் என்னத்துக்கு? இந்த ஆவியினுடைய சாமர்த்தியத்தை நான் நேரடியாக பார்த்தேன். இப்படி தான் குறி சொல்கிறத கண்டுபிடிக்குது.
உலகத்தின் ஆவி உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அது குறி சொல்லுது. பரலோகத்திலேருந்து வந்த ஆவி பரலோக காரியம் தான் சொல்லும். உலக நேசம் கொடுக்க வைக்காத, அவனுக்கு நீ அதெல்லாம் தரமாட்டேன். நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கு சொன்ன செய்தியை பாருங்கள். நீ உயிர் உள்ளவன்ற பேர் கொண்டு வந்து செத்தவனாக இருக்கிறாய், நீ நொண்டி சப்பானி குருடை இல்லையா, திட்டுறது. ஆதியிலிருந்து அன்பை விட்டான். ஏன் எப்படி இந்த ஆவி பேச மாட்டேங்குது இல்லையா? ஆறுதலாக பேசலாம், அவசியம் இருந்தால் இல்லை, கைவிட மாட்டேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நன்மை செய்வேன். அதுக்கு அளவு இருக்குது, அது அளவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்வேன், பிரச்சனை இல்லை, தகுதியானது செய்வேன். இது போகிறது எங்கே போகணும்னு பார்த்தீங்களா? உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம், ஒப்பரிக்கை. அந்த ஆவி மேட்ச் ஆகிட்டுல, பூமியின் மகிமையான விலை காண்பித்த வேலையெல்லாம் எனக்கு கொடுப்பேன்னு அவன் சொன்னான்ல, அதே தான் இவன் சொல்கிறான். கரெக்ட், ஒரே ஆவி தானே, வழங்கிடுங்க. அப்போது அதுதான் இப்போ நடந்து கொண்டு வருகிறது. நான் விழிப்பாக இருக்கணும். நீங்கள் வெளிப்படுத்தல் 13:11-13, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி வைப்பா, 2 கொம்பா இருந்து. பாருங்கள், ஆட்டுக்குட்டி மாதிரி தான் வருதான். வலு சர்ப்பத்தை போல் பேசுனது. எப்படிங்க? வெளியே பார்த்தா ஆடு, சாதுவான ஆடு, பாம்போல நிற்கி, ஆடு மாதிரி வேஷம். நீளம் இங்கி போட்டிருக்குமா, தாடி வர வச்சுருக்குமா, ஏசுநாதரை போல் வேஷம் போடுமா, ஆடு. உள்ளே இருக்கிறது வலு சர்ப்பம். பாருங்கள், வலு பேச்சு எப்படி தந்திரமாக இருக்கிறது. வலு சர்ப்பம்னாலே தந்திரம். வலு சர்ப்பம் தந்திரத்தினாலே வாழை கெடுத்தது. 2 Corinthians 11:3 இல்லையா? தந்திரமாக பேசுவாங்க, தந்திரம். வெளியே ஆடு வேஷம், உள்ள வலு சர்ப்பம் இருந்து பேசுது. அது என்ன பண்ணுது? முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குட்டிகளும் வணங்கும்படி செய்தது. பற்றியெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்ய வைக்குது. இந்த விக்கிரக ஆராதனை செய்ய வைக்குது இந்த ஆவி. அதுக்கு அற்புதம் செய்தான். 13, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாய் வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்க பண்ணத்தக்கதாய். பெரிய அற்புதம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் இன்னும் அப்படி செய்யலைன்னு நினைக்கிறேன்ல. வானத்திலிருந்து அக்னி இறக்கப்படுறதா அந்த ஆடு மாதிரி வேஷம் போட்ட அந்த வலு சர்ப்பம் அற்பங்களை செஞ்சு மனுஷரை ஏமாற்றி விக்கிரக ஆராதனை நிறைய இழுத்துருக்கு. வெளிப்படுத்தல் 16:13-14, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும், வெளிப்படுத்தல் 16:13-14, வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வந்து அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பார்த்துடுங்க. அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்க யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி போகுது. அது போய் அற்புதம் செய்து ஜனங்களை ஏமாற்றி ராஜாக்களை வஞ்சித்து வாருங்க பரலோக தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணோன்னு கூட்டிகிட்டு வருதோம். இன்றைக்கும் அதானே நடக்குது. மோசே கொலை போட்டால் உடனே எகிப்தின் மந்திரவாதிகளும் கொலை போட்டு அற்புதம் செய்கிறாங்க. ஸோ இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, உலகத்தின் அதிபதியின் ஆவி, உலக ஆசீர்வாதங்களை பேசுகிற ஆவி, இப்போதும் இந்த ஆவி கூட்டங்களில் செயல்பட்டு வஞ்சிக்கிற ஆவியாக செய்யப்பட்டு அற்புதம் செய்து இதை பார்த்து எல்லாரும் ஏமாறுறான். இப்போ ஏசுநாதர் சொன்ன மாதிரி நீ ஏன் பேசலை? அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி ஏன் அவங்க நடவடிக்கை இல்லை அப்படின்னு யாரும் கேட்க. அது அவங்க வசனம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி தான். அது ஓசியா 8:16 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அது அந்நிய காரியமாக நினச்சிட்டாங்களா? இது மாதிரி தான் இவங்களும் எழுதி கொடுத்ததை தூர போட்டுட்டு இப்படியே போயிடுவாங்க, போய் கொண்டிருக்கிறார்கள். 1 யோவான் 1:3 யோவான் சொல்கிறார், நீங்கள் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுறார். பிதாவோடும், பரலோக பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியத்தில் இருக்க விரும்புகிறவர்கள் வெகு சிலர் இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் அதே மாதிரியான ஐக்கியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவாங்க இல்லையா? பூலோக பிதாவினுடைய ஐக்கியத்தில் இருக்க விரும்புகிறவங்க பரலோக பிதாவின் ஐக்கியத்துக்கு வர விரும்ப மாட்டான். சரிதானே? அந்த மாதிரி ஐக்கியத்தில் இருக்கிறவர்களோடும் ஐக்கியப்பட வரமாட்டாங்க இல்லையா? ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இனத்தோட சேரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஏன்னா இனத்தோட சேரும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு காரியத்தை யோவான் நம்ம கற்றுக் கொடுக்குறார். 1 யோவான் 2:19-20 அவர் மேலும் சொல்கிறார் பாருங்க, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள்.
நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்த இயேசுவின் மூலம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த அபிஷேகம் பெறாதவர்கள் அல்லது உலகத்தின் அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த பரலோக அபிஷேகம் பெற்றவர்களோடு இணைஞ்சிருக்க மாட்டார்கள். பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களோடு இணைய மாட்டார்கள். அவர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறது வேற ஆவி, அது வேற மனசு, வேற இடத்துல இருக்கணும், ஐக்கியம் உண்டாவாதில்ல. அப்படி ஒன்று நடக்கிறது. நீங்கள் 2 தீமோத்தேயு 4:10 ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கப்பட்டதுக்கு போய்விட்டான். வார்த்தையை பார்த்தியல்ல, பவுலை விட்டு தேமா பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம்? அவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சான். இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு பிரபஞ்சத்துக்கு ஏற்ப வாழ விரும்புகிறவர்கள் பரலோக பிதாசித்தம் செய்கிறவர்களோடு ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு ஆவி இல்லையா, அது இணங்காது. அப்புறம் கிரேஸ்கே கலாத்திய நாட்டிற்கு தீர்த்து தல்மத்திய நாட்டுக்கும் போய்விட்டார்கள். அப்படிலாம் இருக்கு. ஸோ இல்லை தேமாவை பற்றி மட்டும்தான் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிஞ்சு தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டான். மற்றவர்கள் வேற நோக்கத்தில் போயிருக்கலாம், தெரியாது. வசனம் தெளிவில்லாமல் இருக்கு. எல்லாருமே பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு தான் போனாங்களா இல்லையா? அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? அநேகர் வேற விதமாக நடக்கிறாருன்னு எழுதியிருக்கனால இப்போ நிலமா அதானே. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு போகிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. பரலோக தேவ சித்தஞ்சர்கள் 1-2 எங்கேயாவது இருப்பா. இடுக்கமான வாசல் சிலர் ஆண்டவர் சொல்லிட்டார்ல. சரி, அப்போ இந்த உலகின் மேல் ஆசை வச்சுக்கிறவர்கள் பரலோக தேவ சித்தம் செய்ய மாட்டாங்க. பரலோக தேவ சித்தம் செய்கிறவர்களோட ஐக்கியத்தில் இருக்க மாட்டாங்க, பிரிந்து போய்விடுவார்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இயேசு சொல்லிட்டார் ஏற்கனவே, யோவான் 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுக்கிற ஒரு கூட்டம், பிரித்து எடுக்கிறவர் தான் இயேசுவின் சீடர்கள். அது இயேசு சொல்கிறார், பிதாவே உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுத்து என்னிடத்தில் ஒப்படைத்தீர், அவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷம் உம்முடைய சத்தியத்தை சொன்னேன், அவர்கள் பரலோக தேவனாகி உம்முடையவர்களாக இருந்தார்கள், உம்முடைய வசனத்தை கடைபிடித்திருக்கிறார். நீங்கள் யோவான் 15:19 சொல்லுவார் இயேசு, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் பாதிக்குது. இங்கேயும் சொல்கிறார், நான் உலகத்திலிருந்து உங்களை பிரிச்சுட்டேன், பிதாவானவர் பிரித்து என்னட்ட ஒப்படைச்சார், நானும் உங்களை அதே பாதையில் பிரித்து கொண்டு போயிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ பரலோகன் தேவன் தனது விசுவாசிகளை பக்தர்களை இயேசுவை பயன்படுத்தி இந்த உலகத்திலிருந்து பிரித்து வேறுபடுத்தி எடுக்கிறார் என்பது உண்மை இல்லையா? ஆனால் இந்த உலகின் அதிபதி என்ன செய்கிறான்? தன்னுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி மனிதர்களை தனது ராஜ்ய உலகத்துக்குள் மூழ்கடிக்கிறான். ஒருத்தர் ஆண்டவர் உலகத்திலிருந்து பிரித்து உலகத்தானல்ல இங்கே வந்துடுன்னு கூட்டிகிட்டு போகிறார். இன்னும் ஒரு கூட்டம் இல்லை, உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுவோம், வாருங்க போவோம், உலகத்தில் எல்லாத்தையும் விழுங்குவோம், ஆக்கிரமிப்போம் அப்படின்னு உலகத்துக்குள் மூழ்கடிக்கிற இன்னொரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ 2 வேலை நடக்கு. மற்ற 13:37-38 இயேசு சொல்கிறார், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்போ நல்ல விதை பரலோக ராஜ்யத்தின் புத்திரர், களைன்னு சொல்லுவது பிசாசனுடைய புத்திரர். 2 புத்திரர் பார்த்தீங்களா? அப்போ பிசாசு தனக்க ஊழியக்காரர்களை தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தன்னுடைய உலகத்தில் மூழ்கடிப்பதற்கு, தன்னுடைய ஆவியை அவர்களுக்குள்ளே செயல்பட வைப்பதற்கு பயன்படுத்துகிறான். பரலோகத்தின் தேவன் பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை விதைக்க, பரலோக ஆவியினால் ஜனங்கள் நிரப்பப்பட அவர் நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 2:3 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவருடைய அழிவு உறங்காது. ஸோ கள்ளப்போதர்கள்,
கேட்டுக்கு ஏதுவான புரட்டு பேசுகிறவர்கள், கள்ளத்தனமான அற்புதங்கள் வெளிப்பாடுகள் சொல்லுகிறவர்கள், பொருளாசையுடன் தந்திரமாக நடக்கிற கூட்டத்தாரெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு தண்டனை இருக்கிறது. அந்த கெட்ட நடக்கையில் நிறைய பேர் அந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அதில் செல்லாதிருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள்னு எச்சரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ 2, ஒன்று காணப்படுகிறவைகள், இன்னொன்று காணப்படாதவைகள். காணப்படாதவைகள் தான் நித்தியமானது, பரலோகம் மகிமைக்குரியது. அதையே நோக்கி இருக்க வேண்டும். அதையே நோக்கி இருக்கிறவர்களுக்கு நித்திய முடிவற்ற மகிமை கொடுக்கப்பட போகிறது. இந்த காணப்படுகிற உலகத்துக்குரியவளை வைத்து அதில் நோக்கமாக செயல்படுகிற எவரும் நித்திய மகிமையை அடைய மாட்டார்கள், மகிமையானவளை அடைய மாட்டார்கள்ங்கிறது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பரலோக ராஜ்யம் செல்ல தடைகள் என்ற தலைப்பில் தான் பார்க்குறோம். அதனால தான் இப்படி நாம் சிந்திக்கிறோம். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையை கனத்தை அழியாமை தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ அழிவுக்குரியவளை தேடுகிறவர்கள், அழியாமை தேடுகிறவர்கள் 2 பிரிவு இருக்கு. அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அழிவுக்குரியவளை தேடுகிறவர்களுக்கு அநித்தியமான ஜீவனும் மாம்சத்தினாலே அழிவை அறப்பான் என்று வாசிக்கிறோம். அழிவுக்குரிய இந்த உலகத்துக்குரியவளை ஆசீர்வாதம் என நம்பி அதன் பின்னால் செல்றவங்க நித்திய பரலோக ராஜ்யத்தை அடைய மாட்டார்கள் என்பதுதான் அந்த செய்தியில் நான் வழங்கி கொண்டது. பரலோக ஆவி பெறாமல் பூலோக ஆவி பெற்று அந்நிய பாஷை பேசினாலும் சரிதான், கை கால் உதறினாலும் சரிதான், நீங்கள் வந்து அந்நிய பாஷை பேசினாலும் சரிதான். பரலோக சிந்த ஆவி வந்திருந்தால் பரலோக சிந்தை வந்திருக்கணும், பரலோக ஆசை வந்திருக்கணும், பரலோக சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு வந்திருக்கணும். இது ஒன்றும் வராததுனால இந்த ஆவி கூட்டங்கள் எதுவும் பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. இது கள்ளத்தனமான ஆவின்னு சொல்லிட்டேன், வஞ்சிக்கிற ஆவின்னு பார்த்துட்டோம், இது உலகத்தின் ஆவின்னு பார்த்துட்டோம், இது இயேசுநாதருக்கு எதிரான கொள்கை பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டோம், இது உலகத்தின் உயரத்தில் ஏறுறதுக்கு கள்ளத்தனமான வேஷம் எல்லாம் போட்டிருக்குன்னு பார்த்துட்டோம். இது எங்கெல்லாம் நாடகம் ஆடுறதெல்லாம் உலகத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுறதுக்கு தான் இந்த மாதிரி பல நாடகங்கள் அது நடத்துது. இது உலகத்தை விட்டு போகிறதுக்கு, உலக நேசத்தை விடுறதுக்கு கிடையாதுங்கிறத அறிஞ்சிருங்க. அதனால் இந்த ஆவி கூட்டத்தை குறித்து வெளிப்பாருங்க. ஆனால் அவங்க இயேசுநாதருடைய வார்த்தையை வாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வசனத்தை வாசிங்க, பரலோக தேவ ஆவினால் நிரப்பப்படுங்க, பரலோக வெளிப்பாடு கிடைக்கட்டும், உலகத்திலிருந்து வேறுபடுங்கள். பரலோக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த சந்ததினா அது என்ன தகுதின்னு பார்த்துடணும். சும்மா ஒன்றும் இது என்ன கிருபை விசேஷம் ஒன்றும் கிடையாது. இது அவனவன் கிரியை கேட்ட பலன். வெளிப்படுத்தல் 22:3 இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றது. 2 கொரிந்தியர் 5:10 சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவ நியாயாசனத்திற்கு முன்பாய் நற்க வேண்டும். 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர்களை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்கள் ஆனபடினாலே இங்கே பரதேசிகளாய் போல சஞ்சரிக்கும் காலமாலும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ரோமர் 2:6 தேவன் அவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிப்பார். வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி பரிசுத்தவா மனவாட்டி கழிக்கப்பட்டது, அது பரிசுத்தவாளுடைய நீதிகளே. வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாருவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடனே கூட போகும். அதனால் இந்த கிருப சுவிசேஷம் பாவ மன்னிப்பு கிருபை தான், இலவசம்தான். அடுத்தது கிரியை நம்ம செய்யணும். எல்லாம் வேறு செய்தியில் பார்த்துருக்கோம். அதனால் இந்த மோசடி ஆவி கூட்டம், இந்த மோசடி கிருப சுவிசேஷ கூட்டம், இந்த மோசடி இயேசு ஆராதனை கூட்டம், இதில் சிக்காமல் இயேசுவும் அப்போஸ்தலரும் காட்டின மாதிரிப்படி வாழ, பரலோக ஆவியின் வெளிப்பாட்டை பெற்று அதன்படி வாழ, பரலோக தேவ ஆவியானவரை ஆராதனை செய்து வாழ. ஆராதனைன்னு சொன்னாலே அது ரோமர் 12:1 நீங்கள் உங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அது எப்படி ஒப்பு கொடுக்குறன்னு தான் அடுத்த வசனம் சொல்லுது. பரலோக தேவனுக்கு பிரியம் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் செஞ்சால் அதுதான் பற்றி உள்ள ஆராதனை.
இல்லை வாயினால் சத்தம் போட்டுட்டு கிடக்குதுன்னு ஆராதனை கிடையாது. அது விக்கிரக ஆராதனை தான். உங்கள் வாழ்க்கையை தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. நீங்கள் தெய்வ சித்தத்தை, உங்களுடைய ஆவியானவர் தெய்வ சித்தத்தை குறித்த அறிவை தந்து உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கட்டும். அந்த சித்தத்தை செய்ய உங்களை நடத்தி கொண்டே இருக்கட்டும். அதான் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள்னு ரோமர் 8:14 படிக்கிறோம். தேவ ஆவினால கை கால் உதறுகிறவர்கள் தேவ பிள்ளைகள் அல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவ பிள்ளைகள் அல்ல. அப்படி சொல்ல இல்லையே. தேவ ஆவினால நடத்தப்பட்டீர்களா? அந்த சத்திய ஆவி சத்தியத்தில் உங்களை நடத்தினாரா இல்லையா? தேவ ஆவினாலே நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து நடத்தப்படலைன்னா அதை தீர்த்து 3:5 மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதல் இல்லையா? உங்களை பரிசுத்த சந்ததியாய் மாற்றினாரா, புதிதாக்குனாரா? ஆக அது உள்ளான ரீதியிலும் புறமான ரீதியிலும். இது இல்லாதெல்லாம் விக்கிரக ஆராதனை, மோசடி மார்க்கம், பரலோகம் அங்கீகரிக்காது, ஏமாந்திரப்படாது. இந்த நாளிலே இந்த வசனங்கள் முகாந்திரமாக இதை சிந்தித்து வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.